ட்ரேடர்ஸ் பாயிண்ட் அன்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷனுடைய ப்ரொஜெக்ஷன்ஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். நமக்கு இதுக்கும் ஷேர் மார்க்கெட்டுக்கும் சம்மந்தம் இருக்குங்கிறது நமக்கு தெரியும். இந்த எலெக்ஷன் இது சம்மந்தமாக வரும்போதெல்லாம் ஒரு ஸ்டாக்னேஷன்ஸ் வரும். இல்லாட்டி சம்டைம்ஸ் வந்து ஃபால் கூட வரும். இப்போ நிறைய ப்ரொஜெக்ஷன்ஸ் போடுவாங்க இந்த டிவி நியூஸ் சேனல்ஸு ப்ளஸ் வந்து அந்த சர்வே கம்பெனியோட பண்ணினேன் அப்படின்லாம் சொல்லி நிறைய பேர் பண்ணுவாங்க. பட் அதெல்லாம் கூட மாறுதலுக்கு உட்பட்டது தான். என்டிடிவி தான் முதல்ல அந்த கருத்து கணிப்பெல்லாம் உள்ள கொண்டு வந்தாங்க. எக்ஸிட் போல்லாம் அவங்க தான் கொண்டு வந்தாங்க. பினராயி ராய் தான் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ நிறைய வந்துருச்சு. இருந்தாலும் மோஸ்ட் ரிலையபிளாக நான் பார்க்குறது வந்து காமெடியாக இருக்கும் சட்டா பஜாரில் தான். சட்டா பஜார் அப்படிங்கிறது இந்த தலால் ஸ்ட்ரீட் மாதிரி நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, நகை கடை தெரு அந்த மாதிரிலாம் சொல்கிற மாதிரி சட்டா பஜார் அப்படின்னு சொல்லி ராஜஸ்தானில் இருக்கும். பல்லோடிங்கிற கிராமத்தில் ராஜஸ்தானில் இருக்கும். இந்த சட்டா பஜார்னு இருக்கும். பியூர் அண்ட் பியூர் பெட்டிங் மாத்திரம் தான். யாரும் எனக்கு வந்து நான் வந்து இந்த சோர்ஸ் வந்து நம்ம வந்து ஃபினான்ஷியல் எக்ஸ்பிரஸ் அண்ட் ஜீலேருந்து மாத்திரம் தான் எடுத்திருக்கிறேன். நிறைய இது ஒரு 4-5 பார்த்தேன். யூபி தக்லாம் பார்த்துட்டு ஜீலேருந்து நான் எடுத்துக்கிட்டேன். இதிலேருந்தும் எடுத்துக்கிட்டேன். இது ஃபினான்ஷியல் எக்ஸ்பிரஸ்லேருந்து எடுத்துக்கிட்டேன் சோர்ஸு. இப்போ நம்ம வந்து பல்லோடி சட்டா பஜாரில் இந்த எலெக்ஷனை பற்றின ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன போயிட்டுருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ பிஜேபிக்கு வந்து இது 2024 எலெக்ஷனுக்கு பிஜேபிக்கு வந்து 330லேருந்து 333. இதில் நான் ப்ராக்கெட்டில் S1 S2ன்னு கொடுத்துருக்கிறது வந்து சோர்ஸு எங்கேருந்து எடுத்தேங்கிறதுக்காக. பிஜேபிக்கு வந்து 330லேருந்து 333 கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி காங்கிரஸ்க்கு வந்து அதாவது ஹாட் பெட்டிங் போயிட்டுருக்கிறது. காங்கிரஸ்க்கு 41லேருந்து 43. இது வந்து எலெக்ஷன் வர வர இன்னும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்சஸ் உண்டு. பட் இந்த லெவலே வந்து ஒரு பெரிய லெவலில் தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறது ஒரு புரிதலுக்கு உண்டானது. அதனால தான் இப்போவே நம்ம எடுக்கலாம். இப்போ இதில் பெட்டிங் என்ன போய்கிட்டு இருக்குனாக்க, பிஜேபி எக்ஸ்க்ளூசிவாக 300 சீட் எடுக்கிறதுக்கு 15 பைசா. இந்த பெட்டிங் ரூல்ஸ் பிரகாரம் எது வந்து இந்த 15 பைசாங்கிறது வந்து ரிட்டர்ன். ₹1 போட்டோம்னா நமக்கு வந்து 15 பைசா ரிட்டர்ன் கொடுப்பாங்க. அதாவது ₹1 15 பைசா நமக்கு திருப்பி கொடுப்பாங்க ஜெயிச்சோம்னா. ₹1 அதில் ப்ரைஸ் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் நம்ம ₹1 இன்வெஸ்ட் பண்ணோம்னா ₹1க்கு ₹1 நமக்கு கொடுப்பாங்க. ₹2னா ₹1க்கு ₹2 கொடுப்பாங்க. இதுதான் அதோட ரூல்ஸு. இப்போ இங்கே வந்து பிஜேபி 300 சீட்டு வந்து எடுக்கும் அப்படின்னு சொல்லி யாரும் ₹1க்கு பெட் பண்ணாங்கன்னா 15 பைசா ரிட்டர்ன். ₹1 கிடச்சிரும், 15 பைசாவும் கிடச்சிரும். அது ரிட்டர்ன். அப்போ பிஜேபி வந்து எது இருக்கிறதுலே ரொம்ப கம்மியான ரிட்டர்னில் வந்து ஓடிக்கிட்டு இருக்கோ அது வந்து மேக்ஸிமம் ரிசல்ட் அக்யூரசி இருக்கும். அப்போ பிஜேபி 300ங்கிறது எடுக்கிறாங்க அப்படிங்கிறது. அதுக்கு அடுத்த லெவல் பார்த்தோம்னா 335லேருந்து 340க்கு வந்து ₹1 ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ இதுக்கும் சான்சஸ் இருக்குது. 350க்கு ₹2 ஓடுது. அப்போ இந்த இடத்த நம்ம கொஞ்சம் டவுட் பண்ணுறோம். ஏன்னா மோர் தென் ₹1. அப்போ வந்து ₹1க்கு ₹1 100% அவனுக்கு லாஸு. 100%, 200% லாஸு. அதனால 200% யாராவது பெட்டு நடத்துகிறவங்க லாஸ் பண்ணுவாங்களாங்கிறத யோசிச்சுக்கணும். ஸோ இப்போ 350 பிஜேபிக்கு கொஞ்சம் டஃப்பு. பட் 335லேருந்து 340க்கு வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 300 மேக்ஸிமம் நடந்துடும் அப்படிங்கிறது தான். என்டிஏக்கு வந்து 400 சீட்டுக்கு வந்து பெட் போயிட்டுருக்கு. 400 நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறதுக்கு இந்த 400க்கு வந்து ₹4லேருந்து ₹5 ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ இது 400 வர்றதுக்கான வாய்ப்பு கம்மி. ஏன்னா 4லேருந்து 5 மடங்கு ஓடிக்கிட்டு இருக்கு இல்லையா, அதனால வாய்ப்பு கம்மி. 370க்கு வந்து ₹1 என்னமோ ஓடிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். 370க்கு ₹1 ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது ஒரு நியூஸு. ஸோ அப்போ 370க்கான சான்சஸ் உண்டு அப்படிங்கிறது இதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்க முடியுது. பட் இதோட அடுத்ததெல்லாம் நான் பார்த்தேன். இந்த எதிர்க்கட்சிகள்லாம் வந்து அவங்களுக்கு ஜெயிக்க முடியலையேங்கிற வருத்தத்தை காட்டிலும் பிஜேபி 400 அடைய முடியலையேங்கிற சந்தோஷம் இருக்கிறதையும் நம்ம வந்து அந்த பத்திரிகையில் யூபிஐ தக்கில் பார்க்கும்போது நீங்கள் பார்க்கலாம். யூபி தக்லையும் கிடைக்கும், ஜீயில் கிடைக்காது, யூபிஐ தக்கில் கிடைக்கும். அதை வந்து பார்க்க முடிஞ்சது. இது போக என்னால் கன்ஃபார்ம் பண்ண முடியாது, எதுலேயும் பத்திரிகையில் வர முடியல. பட் சில கேள்விகள் மூலமாக எனக்கு கிடைச்சது வந்து தமிழ்நாட்டை பற்றி நான் கேட்டேன். தமிழ்நாட்டை பற்றி சொல்லும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க, அண்ணாமலைக்கு வந்து
40% ஓட்டுல வந்து வின் பண்றாரு அப்படிங்கிறதுக்கு பெட் வந்து ஹாட்டா ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத தகவல் சொன்னாங்க. பட் எவ்வளோ ரூவாங்கிறது எனக்கு தெரியாது. பிஜேபி தமிழ்நாட்டுல 8லேருந்து 10 சீட்டுக்கு வந்து பெட் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற தகவலும் உண்டு. ஏடிஎம்கேக்கு 2 சீட்டுக்கு தகவல் உண்டு. டிஎம்கேவை பத்தி என்கிட்ட சொல்லல, தெரியல. இந்த மாதிரி தகவல் பார்த்தேன். அது வந்து என்னால கன்ஃபார்ம் பண்ண முடியல, வெரிஃபை பண்ண முடியல. அதனால இத நான் வந்து இதுல போடல. இந்த பவர் பாயிண்ட் ஸ்லைட்ல நான் போடல. அப்ப நமக்கு வந்து பிஜேபி வந்து எகெயின் திருப்பி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றாங்க அப்படிங்கிறது இருக்கு. அதனால எலக்ஷன் ஒட்டி இது வந்து மார்க்கெட் அடிச்சு ஒரு ஆம்பிகுவிட்டி இருக்கு. முடிவுல ஒரு ஆம்பிகுவிட்டி இருக்கு. அதனால எலக்ஷன் அடிப்போம் அப்படிங்கிறதுக்கான சூழல் இல்லைங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கிறோம். நம்மளோட வீடியோல எந்த இன்ஃபர்மேஷன் பேசினாலும் மார்க்கெட்டோட சேர்த்து நம்ம பேசிக்கிறோம். இதுதான் எனக்கு கிடைச்ச தகவல். அந்த தகவலை நம்ம நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.